அல்லேலூயா. இன்னைக்கு சில வார்த்தைகளை தியானிப்போம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க. அது சொன்னதை நோவா அப்படியே என்ன பண்ணியிருக்காரு, அச்சு பேசுறாம அப்படியே செஞ்சிருக்காரு. இதுக்கு என்ன காரியம் சொல்லலாம் பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும்னா அது பேருக்கு என்ன சொல்லுவோம், கீழ்ப்படிதல் அப்படின்னு என்ன பண்ணுவோம். கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம சொல்கிறத என்ன பண்ணுவாங்க. இப்போ நேற்று ஒரு விஷயம் சொன்னேன், வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருங்கம்மா, நம்ம சர்ச்சை என்ன பண்ணலாம் இருக்கலாம்னா கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்மில் தண்ணி பிடிச்சிட்டாங்க. வந்த உடனே என்ன பண்ணோம், இது பேர் கீழ்ப்படிதல். இல்லை நீ என்னென்ன சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அது பேர் என்ன இல்லை, கீழ்ப்படியறது இல்லை. அதனால் இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் தனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நோவா செய்தாராம். அப்போ கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காரு, நோவா கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, கர்த்தர் நோவா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால நோவா அதை என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சிருக்காரு. அது என்ன செஞ்சாரு அப்படின்றத குறித்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால பிள்ளைகள் கவனமாக என்ன பண்ணணும், கவனிக்கணும். இந்த 6வது அதிகாரத்தை முழுவதுமாய் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 6வது அதிகாரம் அழகான ஒரு அதிகாரம், எனக்கு பிடிச்ச அதிகாரம். அதில் ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம் பார்க்கலாம். ஆ ஆ ம் அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயம் நித்தமும் அவனுடைய நினைவுகள் தோற்றங்கள் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டாராம். என்னவா, ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. என்னவா, ஃபர்ஸ்ட் சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி இருக்குது. என்ன பெருகி இருக்குது, அக்கிரமம்னா என்னது, தப்பு செய்யறது. எது செய்யறது, அவன் செய்கிற தப்பு பெருகி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அவன் செய்கிற தவறு இந்த பூமியில் பெருகி இருக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க. அப்போ அவனுடைய பொல்லாத எண்ணங்கள், அவனுடைய பொல்லாத சிந்தனைகள், அவனுடைய பொல்லாத காரியங்கள் எல்லாமே பெருகி இருக்குதுன்னு ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க. ஊரில் எல்லாருமே தப்பான வழியில் என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அப்புறம் வெறிக்கிறாங்க, தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்க, தவறான காரியத்தை சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. நான் வாரம் உங்களுக்கு சொல்கிறேன்ல, பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க, மற்றக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இது எல்லாமே என்னது, தவறான காரியம். இந்த நோவா அண்ணன் வாழ்ந்த காலத்தில் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் பொல்லாதவர்களாயும் அக்கிரமம் செய்கிறவர்களாயும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவர்களாயும் தீமையில் நடக்கிறவர்களாயும் கெட்ட எண்ணம் உள்ளவர்களாயும், என்ன எண்ணம் உள்ளவர்களாயும், நல்ல எண்ணம்லாம் இல்லை. டக்குன்னு ஆளி முன்னாடி இருக்கிறதுனால அவ பேரை சொல்கிறேன். ஆளிக்கு நான் எப்போ பார்த்தாலும் கெட்டது பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவேன், செஞ்சுக்கிட்டே என்ன, நல்ல புத்தியே இல்லை. அந்த மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் கெட்டதே என்ன பண்ணுறேன். அந்த கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்தவங்க தான் நோவா காலத்தில் இருந்தவங்க. இப்போ யோசித்து பாருங்க, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, என் வீட்டுக்கு எத்தாப்பில் இருக்கிறவங்களும் சரி, என் வீடை சுற்றிலும் இருக்கிறவங்களாம் எல்லாருமே கெட்டவங்களா இருக்கிறாங்க. நம்ம ஏரியாவில் எல்லாம் நல்லவங்க தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி எல்லாருமே கெட்டவங்களா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் நல்லவனா இருக்க முடியுமா, சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் டிவி பார்த்துன்னுப்போம், வாடா போய் என்ன பண்ணலாம், இங்கே போய் இந்த விஷயத்த பண்ணிட்டு வரலாம், இந்த தப்பை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. சும்மா இருக்கிறவனை கூட என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ ஊரில் இருக்கவங்களாம் கெட்டவனா இருந்தாலும் நம்மளும் அந்த பாதையில் தான் என்ன பண்ணுவாங்க. இங்கே வசனம் அதை தான் சொல்லுது. அதுக்கப்புறம் இருக்கிற வசனங்களை நான் வாசித்து பார்க்குறேன். அவர் அந்த கர்த்தர் வந்து இந்த ஜனங்களை பார்த்த உடனே கர்த்தருக்கு விசனம் ஆயிடுச்சான். விசனம்னா என்னது, கவலை ஆயிடுச்சு. 6வது வசனத்தில் சொல்லுது, தாம் பூமியின் மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவர்கள் இருதயத்திற்கு விசனமாக இருந்துச்சான். கர்த்தருக்கு என்ன இருந்துச்சான், மனசும் கஷ்டமாக இருக்குது. இந்த ஜனங்கள் பண்ணுற தப்புலாம் பார்த்து கர்த்தருக்கு என்ன ஆயிடுச்சான், கஷ்டமாயிருச்சு. என்ன ஆயிடுச்சு. ஆனா இந்த கூட்டத்துல ஒரு மனுஷன் இருக்கான். இந்த கூட்டத்துல ஒரு மனுஷன் இருக்கான். அவன் பேர் என்ன தெரியுமா, நோவா. அவன் பேர் என்னது, அவன் பேர் என்னது. இந்த கதையை நான் ஏற்கனவே இந்த 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 பைபிள் ஸ்டோரியை நான் ஏற்கனவே நம்ம அந்த சீட்டு வீட்டில் இருக்கும்போது நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். திருப்பும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இந்த நோவா, ரைட்டா சிங்கவா,
இந்த நோவா சொல்லுது, 8வது வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததா? என்ன கிடைச்சதா? என்ன கிடைச்சதா? ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை கிடைக்கணும்னா, கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கிடைக்கணும்னா நம்ம நல்லவனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் யார் நல்லவனா இருக்கணும்? நான் நான் ஒரு இங்கே வரும்போதே அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன். நானே எல்லா தப்பையும் பண்ணிட்டு, நானே எல்லா விதமான காரியத்தையும் பண்ணிட்டு, இங்கே வந்து அண்ணன் நான் திருடுறேன், நான் பொய் சொல்கிறேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே முன்னாடி வந்து நின்று நீங்கள் திருடக்கூடாது, நீங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னா உள்ள மனசுலேருந்து ஆளி சொல்லுவா. ஏற்கனவே அண்ணன் திருடி போட்டு என்ன பண்ணுறாரு? திருடாதுன்னு பொய் எங்களுக்கு என்ன பண்ணுறாரு? அண்ணன் நல்லதே பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அண்ணன் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க? நல்லது பண்ணுப்பா, நல்லது பண்ணுப்பான்றாங்க. இங்கே வசனம் சொல்லுது, ஊரில் இருக்கவங்களாம் கெட்டவனாக இருக்கும்போது நோவா மட்டும் எப்படி இருந்தாராம்? நல்லவனாக இருந்தாராம். அது ரொம்ப கஷ்டம். அது என்னது? அதை பழகிக்கணும். என்ன பண்ணணும்? ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைகள்லாம் தப்பு பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? தப்பு பண்ணாமல் என்ன பண்ணிக்கணும்? எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு, நான் படிக்கும்போது வாத்தியார் ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்பா சர்ச்சுக்கு போகிற நீ கூடமா இப்படி பண்ண? அந்த கேள்வியை கேட்டோடனே என் மனசு என்ன ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிருச்சு. வீட்டில் வந்து அப்படி தான் சொன்னாங்க, உங்கள் பேரை இப்படி பண்ணுவான்னு என்ன பண்ணல. அது பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா டிஷர்ட் அடித்தானுங்க. நான் சொன்னேன் எனக்கு வேணான்னா, எனக்கு அடிக்கல. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, எல்லாரும் ஒன்றா போட்டு வந்துட்டானுங்க. நானும் அதில் என்ன பண்ணிட்டேன், ஆனால் நான் யூனிஃபார்மில் தான் போனேன். வாத்தியார் பார்க்கும்போது நானும் என்ன பண்ணிட்டேன், அந்த கூட்டத்தில் இருந்ததுனால நானும் அவங்களோட ஒருத்தனாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு என்ன பண்ணார், வீட்டில் வந்து சொன்னார், உங்கள் பேரனும் இப்படி பண்ணுவான்னு என்ன பண்ணல, நினச்சி பார்க்கல அப்படின்னா. நான் அப்போ சொன்னேன், சார் நான் அந்த டிஷர்ட்டாக என்ன பண்ணல, அடிக்கல, எல்லாம் ஒன்றா இருந்தானுங்க, நானும் அவனும் கூட கிளாஸ்மேட்டாக ஒன்றா இருந்தேன் சார். அப்போ தான் சொன்னார், எல்லார கட்டிலும் நம்ம வித்தியாசமாக இருக்கணும்னு. அப்போ தான் என்ன பண்ணேன், ஸ்கூலில் எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, நம்ம மட்டும் என்ன பண்ணோம், அதுக்குன்னு எல்லாரும் கெட்டது பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளும் கெட்டது பண்ணக்கூடாது. எல்லாரும் நல்லது பண்ணுறாங்களோ அதில் என்ன பண்ணிக்கணும், சேர்ந்துக்கணும். என்ன பண்ணணும், இப்போ நல்லது பண்ணுறோம், இப்போ கிரவுண்டை க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அதில் என்ன பண்ணலாம், சேர்ந்துக்கலாம். கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, அதில் என்ன பண்ணிக்கலாம், சேர்ந்துக்கலாம். ஹோம்ஒர்க் செய்யணும்னு சொல்கிறாங்களா, அதுலேயும் என்ன பண்ணணும். நான் ஸ்கூல் போகும்போது தான் இப்படி சொல்கிறாங்கன்னா நீங்களும் இங்கே வந்து இப்படி சொல்லாதீங்க, நான் வேறு மாதிரி சொல்லுங்கன்னு என்ன பண்ணக்கூடாது. இப்போ நம்ம காலத்தில் படிக்கிற நேரத்தில் அழகாக என்ன பண்ணணும், படிக்கணும். அழகாக படிச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நல்ல நிலைமைக்கு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் கொண்டு போவாங்க. அதை பற்றி இன்னைக்கு நிறைய பேசுவோம். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சதா? உங்கள் தலை மேலே கையை வச்சு சொல்லுங்க போல, என் மேலே என்ன கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? கிருபைனா என்னதுன்னு நான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். இப்போ நமக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை. இப்போ எல்லாரும் நம்ம ஓரளவு வீட்டில் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வீடு 3 மாடி வீடு கட்டணும். என்ன பண்ணணும், 3 மாடி வீடு கட்டணும்னா அதுக்கு இவ்வளோ காசு ஆகும், இவ்வளோ காசு ஆகும். ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து, எப்போ இந்த வீடை நான் உனக்கு கட்டித்தரேன், அதுக்கு எல்லா காசையும் நானே என்ன பண்ணுறேன், தந்துடுறேன், நீ ஒரு வேலையும் பண்ண தேவையில்ல, இந்த 3 மாடி வீடு நீ எப்படியெல்லாம் ஆசைப்படுறியோ அப்படியெல்லாம் கட்டித்தரேன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது பேர் தான் என்னன்னா கிருபை. அது இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், இலவசமாய் கர்த்தர் கொடுக்குற விஷயம். அது தகுதி இல்லாதவர்களுக்கு யாருக்கா, எனக்கு 3 மாடி வீடு கட்டுறதுக்கு என்ன இல்லை, இப்போ என்ன இல்லை, இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கடனில் இருப்போம். 3 மாடி ஹைட்டு வீடு கட்டுறதுக்கு நம்மளால இப்போ முடியாது. ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து நான் இந்த 3 மாடி வீடை உனக்கு கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க தெரியுமா, இது பேர் தான் கிருபை. தகுதியே இல்லாதவனுக்கு, அது கட்டுறதுக்கு தகுதியே இல்லாத எனக்கு கர்த்தர் ஒரு விஷயத்த செய்கிறாங்க தெரியுமா, யாரோ ஒரு மனுஷனை கொண்டு செய்கிறாங்க தெரியுமா, அது பேர் தான் கிருபை. அது இப்போ பசங்களுக்கு இன்னொன்று அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு நோட்டு ஃபுல்லாக ஹோம்ஒர்க் எழுதணும், திடீர்னு வந்து நான் எழுதி தரேன்னு சொன்னேன்னா அது பேர் தான் என்னது, உங்களுக்கு கை வலிக்காம நான் எழுதி தரேன் தெரியுமா, இது பேர் தான் என்னது. அதுக்கு நீ நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடாதீங்க, ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா. இது பேர் தான் என்னது. இப்போ நோவான நல்லவனாக இருந்ததுனால அவரோட வாழ்க்கையில் என்ன கிடைச்சதுன்னா கிருபை கிடைச்சது. இப்போ யோசித்து பாருங்க, நோவான மட்டும் நல்லவனா இல்லை, நோவான குடும்பமும் எப்படி இருக்குது. அப்பா எந்த வழியில போறாங்களோ புள்ளியும் அந்த வழியில தான் என்ன பண்றான். யோசித்து பாருங்க, நான் அப்பாவா இருக்கிறேன்,
நான் நல்ல வழியில நடந்து போனா என் பிள்ளை என்ன பண்ணுவான்? அந்த வழியில தான் என்ன பண்ணுவான்? இப்ப என் பிள்ளைங்க நல்ல வழியில நடந்து வந்தா என் மருமகமாக்கரும் எந்த வழியில தான் வருவாங்க? மருமக்கமாருன்னா என் பிள்ளைகளோட மனைவிகளும் என்ன பண்ணுவாங்க? அதே வழியில தான் என்ன பண்ணுவாங்க. இங்க வசனம் சொல்லுது, நோவா நல்லவனா இருந்தானோ. நோவா என்ன பண்ணாரு? நல்ல பாதையில நடந்து வந்தாரு. நோவா நல்ல பாதையில நடந்து வரத பார்த்த உடனே நோவானனுக்கு 3 பசங்க. இந்த 3 பசங்களும் நோவான எந்த வழியில போறாங்களோ அதே வழியில அந்த 3 பசங்களும் என்ன பண்றாங்க? நடந்து வராங்க. நோவாவுடைய 3 பசங்க மட்டும் இல்ல, நோவானுடைய பிள்ளைகளுடைய மனைவிகளும் அதே வழியில என்ன பண்றாங்க? இப்ப மொத்தம் எத்தனை பேரு? 6 பேர். அப்புறம் நோவா அண்ணன் ஒன்று, அதோட சேர்த்தா என்னது? 7 பேர். நோவா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுனால பிள்ளைங்க இருக்குது. நோவா அண்ணனுக்கு மொத்தம் எத்தனை பேரு? ஊர்ல இருக்க மொத்த பேரும் கெட்டவங்க. இந்த நோவா அண்ணன் குடும்பம் மட்டும் 8 பேர் மட்டும் எப்படி இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க? இப்ப நல்லவனா இருக்கக்கூடிய வாழ்க்கையில சாதாரணமாலாம் நல்ல நிம்மதியா நடப்போம்லாம் நினைக்காதீங்க. நம்மளை எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. இந்த நோவான சும்மா இல்ல, நோண்டிக்கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. இதுல ஒரு காரியத்தை மட்டும் நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவர் ஒரு நாள் நோவாவுக்கு வந்து சொல்றாங்க, நோவாவே, இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள்லாம் பொல்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. இங்க கவனிங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள்லாம் பொல்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. நான் உன்னை மட்டும் காப்பாத்துறேன். நீ ஒரு விஷயத்த செய். என்ன செய்யினா? ஒரு பேலை செய். என்ன செய்ய? ஒரு கப்பல் செய். என்ன செய்ய? ஒரு பெரிய கப்பல் செய். அந்த கப்பல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் சில மிருக ஜீவன்களையும் நான் காப்பாத்துறேன். சிங்கம், புலி, கரடி, ஓணம், ஒட்டகம், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? காப்பாத்துறேன். ஒரு பெரிய கப்பல் செய்யணும். ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் தராங்க. என்ன தராங்க? இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டைம் டேபிள் இருக்குதா? திங்கக்கிழமை போனா இந்தந்த சப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? மொதல் பீரியட் என்ன வரும்? தமிழ் வரும். 2வது பீரியட் இங்கிலீஷ் வரும். சும்மா நான் சொல்கிறேன், ஓகே? இந்த மாதிரி என்ன பண்ணணும்? அது மாதிரி ஆண்டவர் வந்து இந்த நோவா அண்ணனுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? கப்பல் செய்யணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும்? அழகா ஒரு பெரிய கப்பல் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ யோசித்து பாருங்க, நோவா அண்ணன் காலத்தில் மழை பெய்யல. என்ன பெய்யல? மழைன்னா என்னதுன்னு என்ன பண்ணாது? தெரியாது. நோவான கப்பல் செய்யற இடம் எங்க செய்யறாருன்னா தரையில செய்யறாரு. கப்பல் எங்க செய்வாங்கன்னா கடல் இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க. நோவானனுக்கும் கடலுக்கும் ரொம்ப தூரம். யோசித்து பாருங்க, ஒருத்தர் கப்பல் செய்யறாருன்னா எங்க செய்யணும்? கடல்ல செய்யணும். இவர் எங்க செய்யறாரு? ஊருல செய்யறாரு. பாக்குறவங்களாம் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? சும்மா இருக்கும் போதே நோவான நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நோவான ஒரு பெரிய கப்பல் செய்யறாரு. ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கப்பல் செய்யறாங்க. சும்மா இருப்பானு போகும்போது வரும்போதெல்லாம் தலைமையிலே என்ன பண்ணுவாங்க? வயசானவர்னு கூட பார்க்க மாட்டாங்க. தலைமையிலே அடிச்சுட்டு முட்டா பைய கப்பல் என்ன பண்றான்? செய்யறான். ஆண்டவர் உலகத்தை அழைக்கிறாராம். இவன் பாரு, இவனும் கெட்டது இல்லாம பிள்ளைங்களையும் என்ன பண்றான்? நல்லதுதான் பண்றாங்க. பிள்ளைங்களை இப்படி என்ன பண்ணியிருப்பானுங்க? நிறைய திட்டிருப்பாங்க. நான் சொல்ற காரியம் புரியுதா? இப்போ கப்பல் செய்யணும்னா ஒன்று கடல்ல செய்யணும், இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்? எங்கேயாவது ஒரு தனியான இடத்துல செய்யணும். ஊர் உள்ள செஞ்சா எப்படி இருக்கும்? நடு ஊர் உள்ள ஒரு பெரிய கப்பலை என்ன பண்றாரு? செய்யறாரு. ஜனங்கள்லாம் இவரை திட்டாத திட்டு இல்லை, இவரை கேவலப்படுத்தாத கேவலம் இல்லை. ஆனா நோவான பொறுமையா ஆண்டவர் சொன்ன அழகா அந்த கப்பலை என்ன பண்றாங்க? நான் உங்களுக்கு அழகா சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னா இப்ப இருக்கிற டைம்ல பொறுமையா என்ன பண்ணணும்? படிக்கிற நேரத்துல படிக்கணும். அதே போல விளையாடுற நேரத்துல என்ன பண்ணணும்? விளையாடணும். சாப்பாடு சாப்பிட்ற நேரத்துல சாப்பாடு செய்யணும். தூங்குற நேரத்துல என்ன பண்ணணும்? தூங்கணும். உங்க வேலையை நீங்க சரியா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் சொல்றது புரியுதா? நமக்குன்னு ஒரு பிளான் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. 12வது படிக்கிற வரைக்கும் இது ஒரு பிளான். அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் காலேஜில் ஒரு பிளான் இருக்கும். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணணும்? ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானின் படி உங்கள் வாழ்க்கையில் செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் வந்தது, நோவான முழு கப்பலையும் செய்து முடிச்சிட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? சரி நீ உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எத்தனை பேர் உள்ளே போனாங்க? நோவான மனைவி, நோவானவனுடைய 3 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மனைவி, மொத்தம் எத்தனை பேர்னா 8 பேர் அந்த கப்பல் உள்ள என்ன பண்றாங்க? உள்ள போறாங்க. அது இல்லாம நிறைய மிருக ஜீவன்களை ஆண்டவர் உள்ள என்ன பண்றாங்க? நிறைய அனிமல்லாம் உள்ள போகுது. போனதுக்கு அப்புறமா ஆண்டவர் அந்த டோரை என்ன பண்றாங்க? அடைச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க?
அடைச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்னபடியே வானம் திறக்கப்பட்டது. நீங்க போயிட்டு 7வது அதிகாரத்தை முழுவதுமா வீட்டில் வாசித்து பாருங்க. 150 நாள் மழை பெஞ்சது. எத்தனை நாள் மழை பெஞ்சுதா? ஓகே, சாரி, 40 நாள் மழை பெஞ்சது. எந்தது? நான் உங்களுக்கு சரியா நான் சொல்றேன். 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சது. எத்தனை நாள்? இப்போ யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் டிவி பார்க்குறீங்களா, செய்தி பார்க்குறீங்களா? ஒரு நாள் மழை பெஞ்சாலே சென்னையில் என்ன வந்துடுது? ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சாலே சென்னையில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு என்ன வந்துடுது? தண்ணி வந்துடுது. அதுக்கப்புறம் தண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? போட்டில் போய் ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க? காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி நோவானுடைய நாட்களில் 40 நாள் மழை பெஞ்சது. எத்தனை நாள்? அப்போ 40 நாள் மழை பெஞ்சா அந்த அண்ணன் வச்சுருந்த அந்த போட் இருக்குது தெரியுமா? முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போட் என்ன வச்சு மேலே என்ன பண்ணிச்சு? போவாச்சு. 40 நாள் ஆகும்போது ரொம்ப ஹைட்டாக என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. ஆண்டவர் நோவான குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினாங்க. மற்ற எல்லா பூமியில இருந்தவங்களும் அழிஞ்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இப்போ கவனிச்சு பாருங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான். எப்படியே செய்தான்? நமக்கு ஒரு பிளான் இருக்குதுன்னு சொன்ன தெரியுமா? நீங்க படிக்கிற காலத்திலையும் நம்ம படிக்கிற காலத்திலையும் நமக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானின் படி செய்தா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? நீங்க சரியா படிச்சீங்கன்னா, நான் சொல்றது புரியுதா? இப்ப படிக்கிற காலத்துல சரியா படிச்சிட்டோம்னா உங்க வாழ்க்கையில நல்ல பிளானை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம ஊதாரி மாதிரி நம்ம இஷ்டத்தின்படி வாழ்ந்து நம்ம விருப்பத்தின்படி வாழ்ந்தா கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க? நல்லது செய்ய மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? அப்ப யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணுமா? நீங்க இப்ப இருக்கிற காலத்துல என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாங்களோ, இப்ப படிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்கன்னா அதை படிக்கணும். இந்த வேலை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாங்கன்னா செய்யணும். குடும்பத்தை பார்த்துக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்களா செய்யணும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கர்த்தரை விட்டு விலகிடாதீங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நோவா செய்தாரா. நோவா என்ன பண்ணாரா? செய்தாரா. அந்த 7வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுகிறது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவான் அதை செய்து முடிக்கும் போது அந்த அண்ணனுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 600 வயசு. எத்தனை வயசு? இப்ப நம்மெல்லாம் 70-80 வயசுல என்ன பண்ணிடுறோம்? நமக்கு உடம்புல என்ன இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை. இது நான் சொல்றது ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிறிஸ்துவுக்கு முன், கிமு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த இந்த இவங்கெல்லாம் வந்து நிறைய வருஷங்கள் என்ன பண்ணாங்க? உயிர் வாழ்ந்தாங்க. இந்த அண்ணன் இந்த கப்பலை செய்து முடிக்கும் போது இந்த அண்ணனுக்கு 600 வயசு. எத்தனை வயசு? இப்போ யோசித்து பாருங்க. தன் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கப்பலை செய்யறதுக்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை திட்டமாக செய்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு தைரியமா என்ன பண்ணுங்க? இப்போ கண்ணை மூடிட்டு படிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாங்கன்னா படிங்க. கண்ணை மூடிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. பெரியவர்களாக இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பொல்லாதவர்களாக இருப்பாங்க. எல்லாருமே நமக்கு தீமை செய்கிறவர்களாக இருப்பாங்க. நமக்கு நன்மை வராத இடங்களாக இந்த உலகத்தில் அநேகமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எது செய்தாலும் குற்றம் சொல்லுகிறதுக்கு இந்த உலகத்துல அநேகர் ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு அழகா சொல்றேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு என்ன பண்றாதீங்க? விலகாதீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையின் சத்தத்தை மட்டும் கேளுங்க. கர்த்தரை விட்டு விலகிடாதீங்க. கர்த்தரோடு இருக்க பழகிக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல 3 பிள்ளைகள் சொன்ன தெரியுமா? இந்த 3 பிள்ளைகளை நோவான திட்டமா நடத்துனாங்க. ஒரு பிள்ளை தப்பு செய்தனா அதை சொல்லி வளர்க்கறது யாருடைய வேலை? அப்பா அம்மா வேலை. அல்லேலூயா. இது வரைக்கும் பிள்ளைகளுக்கு சொன்னேன், இப்ப பெரியவங்களுக்கு சொல்றேன். நம்ம நல்லவர்களா இருந்து நடக்க பழகிவிட்டோம்னா பிள்ளைகள் கிட்ட அதே வார்த்தையை சொல்லி என்ன பண்ணணும்? அப்பா இதை செய்யக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லி என்ன நடத்தணும்? பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறது நம்ம தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு அக்கம் பக்கம் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இந்த தீமையான காரியத்தை செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிடிக்காது, பொய் சொல்லக்கூடாது, திருவிடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது அப்படின்றத நம்ம சுற்றி உள்ள பிள்ளைகளுக்கு பெரியவர்களாக இருக்கிற நமக்கு நேரம் கிடைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு கிருபை கிடைச்சது, நோவாவுக்கு கிருபை கிடைச்சது போல என் வாழ்க்கையில கிருபை கிடைக்கணும்னு. அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த வாரம் ஃபுல்லா பிள்ளைகளுடைய ஜெபமும் பெரியவர்களுடைய ஜெபமும் என்ன ஜெபமா இருக்கணும் தெரியுமா? நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதோ அது போல எனக்கும் கர்த்தருடைய கண்கள்ல என்ன கிடைக்கணும்? இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது போல என் வாழ்க்கையிலையும் கிருபை கிடைக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்ல பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் எப்படி இருப்பாங்க? கிருபையா இருப்பாங்க. கிருபைன்றது பொருள் காசு பணத்துல மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற பலத்துக்கும். அது இந்த அண்ணனுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னேன்? 600 வயசு. எத்தனை வயசு? இப்போ ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில நான் உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் நான் பலனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பலனா இருக்கணும். என் முட்டி வலிக்க கூடாது, என் கை என்ன பண்ணக்கூடாது, மூட்டு என்ன பண்ணக்கூடாது, வலிக்க கூடாது, தலை வலிக்க கூடாது. நான் எந்த வேலை செய்தாலும் ஆரோக்கியமா என்ன பண்ணணும்? அல்லேலூயா. என்ன செய்தாலும் நான் ஆரோக்கியமா என்ன பண்ணணும்? நோவா அண்ணனுக்கு 600 வயசுல ஆண்டவர் கிருபை தந்தாங்கன்னா அப்ப நமக்கும் ஆண்டவர் என்ன தரணும்? தரணுமா இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை புரியுதா? நோவாவுக்கே ஆண்டவர் கிருபை தந்தாங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபை தரணும்னா கர்த்தர் இடத்துல கேட்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவாங்க. அல்லேலூயா. நீங்க என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவாங்க. கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு கேளுங்க, கர்த்தர் நன்மையா நடத்துவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை புரிஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா. அப்ப எதுனாலும் கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணணும்? கேட்க பழகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், அது பலவீனமா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், படிப்பின் காரியமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க, கர்த்தர் நன்மையா நடத்துவாங்க. அல்லேலூயா. முழங்கால் படிடுவோம், ஜெபிப்போம். அவர் கிருபை என்றும்